இப்போ தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனாலே தன் தனம் எதிரிக்கு. அப்போ எதிரின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எங்க கடன் வாங்கினீர்களோ, அது பேங்காக இருக்கலாம், இல்ல சொசைட்டியாக இருக்கலாம், அது ஆபீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன சின்ன பிரைவேட் லோனாக இருந்தாலும் உங்களுடைய பணம் அங்கே போகும். அங்கே போனா என்ன ஆகும் அப்படின்னா, கணக்குல உங்க கடன் தீரும். இந்த கடன் தீருவதைத்தான் நாங்கள் வெற்றி அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் நல்லா இருக்கிறேன், ஆனா எனக்கு கடன் மட்டும் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா, கடன் கொடுத்தவர் சும்மா இருப்பாரா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வீட்டு வாசலில் வந்து நிற்கத்தானே போகிறார். இப்ப நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய தனம், நம்மளுடைய லாபம் நமக்கு கடன் கொடுத்தவருக்கு போகிறது. அதற்குண்டான காலகட்டம்னாவே நம்மளுடைய நோய், கடன் போன்ற விஷயங்கள் தீருகிறது. அப்போ நம்மளுடைய கணக்கு குறைகிறது. இந்த நேரத்துல நான் உல்லாசமா பெருசா இல்லைனாலும், சந்தோஷமா நான் பெருசா இல்லைனாலும், எனக்கு கடன் தீருகிறது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு என்ன இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா, பார்வை பலத்தில் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை உச்ச குரு விசேஷ பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் அபிவிருத்தி அடையும். அதுவும் தனத்தை வைத்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புது மிஷின்ஸ் வாங்குறது, புது சாஃப்ட்வேர் வாங்குறது, புது டெக்னாலஜியை புகுத்துவது, பிரான்ச் போடுவது, அதன் மூலம் லாபம் எடுப்பது, அந்த லாபத்தை வைத்து நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பது. இதுல 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். அப்ப நடுவுல நம்ம சுபகர்த்தரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் நாம் அடைபட போகிறோம். இது நமக்கு ஒரு பாசிட்டிவான யோகம். இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3 விஷயத்திலும் நமக்கு அபிவிருத்தி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வாங்கின கடனை நாம் தீர்ப்பது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட், இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம்.